ஃபாரெக்ஸ் கோல்டு அண்ட் கிரிப்டோ பிட்காயின் இதுக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் ஓவரால் வியூ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது பிட்காயின். கரண்டாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 98,764 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் ஓவரால் வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் 107 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு ரீச் ஆகணும். அதாவது 1,07,000 போயிட்டு ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இதுக்கான கன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனை கொடுத்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $2,000 அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. பட் அகைன் இந்த இடத்துல அந்த ட்ராவலில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துட்டு இருக்கு. பட் கரண்ட் ஸ்டேஜில் இது என்ன ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஸோ கரண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பை தான் இருந்துட்டு வருது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 1,07,780 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் இதை ஸ்ட்ரகிள் பண்ணுது, அதாவது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபெயில் கொடுக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97,262 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள். ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப் டு 90,800 and 870 இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள். $75,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பொசிஷனலி. அப்போது கரண்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்தாலும் இங்கே வந்தாலும் பை தான் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ ப்ரைஸ் இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,04,000 or 1,05,000 போயிட்டு இம்மீடியட்டாக ரீச் பண்ணணும் வித்தின் 2 or 3 days டைம் பீரியடில். ஸோ இந்த ப்ரைஸ் அகைன் நீங்கள் ரீச் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ரகிள், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக கரெக்ஷன் கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா $1,07,000 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது வரக்கூடிய நாட்களில். இதை பொசிஷனலாக எடுத்து இதோட வியூவாக எடுத்துகிட்டு நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷன் தான் இருக்கும். ஸோ ஒரு 2 or 3 days பேசிஸில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது XAUSD கோல்டு. இது பொறுத்தவரை கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்கியான ஒரு ட்ரெண்ட் தான் நடந்துகிட்ருக்கு. இதில் ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஈவன் தோ இந்த இடத்துல பை தான் கிடைக்கும் அப்படின்றத ஃப்ரைடே கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பை நடந்துகிட்ருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே போகலை. இந்த ட்ரெண்டை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டெசிஷனாக இருக்கும். அப்படியே நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கான ஜோன் தான். பட் இங்கேருந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் 2,672 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 2,688 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சப்போஸ் இதோட ப்ரைஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,625 இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிள். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,673 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது பாசிபிளாக இருக்குது. பட் ஓவரால் வியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ட்ரெண்ட் எப்போ மாறும் அப்படின்றத கேட்டோம்னா 2,688க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பையராகவும் ஸ்ட்ராங்காகவும் மாறும். அண்ட் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,605 பிரேக் பண்ணுச்சுன்னா வெரி வீக், இதுலேருந்து ஃபர்தர் டவுன் அப்படிங்கிறது மாறும். இந்த 2 இடங்களுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் ஒரு ரிஸ்கி ட்ரேட் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ பெட்டர் நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டு தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல டெசிஷனாக இருக்கும் ஓவரால் வியூ பொறுத்தவரை. இதுதான் கோல்டு அண்ட் பிட்காயினுக்கான ஃபர்தர் வியூ. இது எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் ரிவ்யூ பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.